டேய் டேய் என்னப்பா தூங்க விடாம படுத்துறீங்க? அப்பா அப்பா வேண்டாப்பா, நான் எந்திரிச்சப்பா. என்னம்மா உன் அண்ணன் எந்திரிச்சிட்டானா? நான் போய் எழுப்பணுமா? இல்லப்பா, அப்பவே எந்திரிச்சிட்டான். என்னம்மா உன் அண்ணன் எழுந்திருச்சிட்டானா இல்ல நான் வந்து எழுப்பணுமா? அப்பா அப்பா, என்னப்பா ஆச்சு? எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுப்பா. அதனால தான் இங்க வந்துட்டேன். மில்கிக்கார மானுக்கு என்னடா பயம்? சரி சரி, இங்கேயே படுத்து தூங்கு. சாண்டி, நம்ம நாடு யுத்தத்துல ஜெயிச்சிருச்சுடா. நான் அங்க இல்ல, ஆனா என் புள்ள நீ அங்க இருக்கடா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. யுத்தத்துல மரணம் தாண்டவமாடுறத நீ பார்த்திருப்ப. மரண பயம் ஒருத்தனோட கடமையை செய்ய விடாம பண்ண எல்லாவித முயற்சிகளையும் பண்ணும். ஆனா அந்த மரணத்துக்கிட்ட நீ தோக்க கூடாது கண்ணா, ஜெயிக்கணும். மரணத்தை ஜெயிக்கிறதுனா பூமியில நாம ரொம்ப நாள் உயிர் வாழ போறதில்ல. மரணத்தை ஏளனமா பாக்குறது, அதை சந்தோஷமா ஏத்துக்கிறதுக்கு சமம். வாழ்க்கையில நீ எந்த நிலைமையிலையும் தைரியத்தை கைவிட்டுற கூடாது. உன் முகத்துல அந்த புன்சிரிப்பு போகவே கூடாது. நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்பப்பா. உம்முன்னு இருந்தா தான் என்ன மாதிரி இருப்ப. உன் குருட்டு தங்கச்சியோட வாழ்க்கை இப்போ உன் கையில தான்ப்பா இருக்கு. அப்பா மாமா மாமா எங்க இருக்க? மொர பொண்ணு பார்க்க வந்துட்டேன். எங்க ஓடி ஒளிஞ்சிருக்க? மாமா, ஹீரோ மாமா எங்க பாருடா என் நாத்தனார. எங்க போனாரு என் புருஷன்? ஜோதி, மாமாக்கு என்னாச்சு? நான் ஊருக்கு போகும்போது கூட நல்லா தானே இருந்தாரு. எப்படி எப்படி நடந்துச்சு? ஹார்ட் அட்டாக்கா? அந்த விளங்காத ஹார்ட் அட்டாக் உனக்கு தான் வரணுமா? ஊர்ல உதவாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்ல எங்களுக்காவது வர வேண்டியதானே? ஊருக்கார ஐயாக்கு வந்திருக்கலாம், இல்ல ஐடியா அப்பாராவுக்கு வந்திருக்கலாம், இல்ல அந்த பூசாரிக்காவது வந்திருக்கலாம். புள்ளைக்கு என்ன கட்டி வைக்காம அநியாயமா போயிட்டியே மாமா. வசந்தலட்சுமி இல்ல? எப்படி அழுது பாரு. அழுமுஞ்சு, நீ ஆள் தான் வளர்ந்துருக்கே தவிர மூட வளரவே இல்ல. சேம் டு சேம் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க, மாறவே இல்ல. என்ன அப்படி பாக்குற? சிரிக்கிறேன்னா? ஏய், நீ எதுக்கு மாடுற? நாம எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொல்றதுதான் நமக்கு வேதம். அழுக நம்மள அழ வைக்க கூடாது, நாம தான் அழுகையை அழ வைக்கணும், அதுவும் சிரிச்சுக்கிட்டே. அதான் அப்பாவோட கொள்கை. உலகத்துக்கு தான் அப்பா இறந்து போயிட்டாரு, உனக்கோ எனக்கோ இல்ல. இவ்வளவு நேரம் அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மலை மேல இருக்கிற நம்ம நிலத்துல அப்பா வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருமா. உன் கல்யாண பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. சொல்லு, எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? சாலிடா திருப்பதி லட்டு மாதிரி வேணுமா, இல்ல பழனி ஆண்டவர் மாதிரி ஒல்லியா வேணுமா? மாமா, இது அநியாயம். உன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி உன் பிள்ளை கிட்ட சொன்னா அது நியாயம்தான். என்ன பத்தியும் என் கனவு பத்தியும் ஏன் உன் பிள்ளை கிட்ட சொல்லல? கனவு? என்ன கனவு? உங்களை எனக்கு கட்டி வைக்கணும்னு, என்ன இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு எப்படி எல்லாம் கனவு கண்டிருப்பாரு என் மாமனாரு. பாவம். அந்த மாதிரி கெட்ட கனவுலாம் எங்க அப்பாவுக்கு வராது. நீ ரொம்ப ரீல்ஸ் சுத்தாத. அதுவும் இல்லாம மூளை இருக்கிற எந்த ஒரு ஆம்பளையும் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பானே தவிர உன்ன மாதிரி குரங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். கரெக்டா சொன்ன ஹீரோ மாமா. நான் பொம்பளை புள்ள கிடையாது, வயசு புள்ள. வயசுக்கு வந்த புள்ள. உன்னோட துணை வேணும்னு காத்துட்டு இருக்கிற அழகான புள்ள. அழகான கனவுகளை நினைவாக்கிக்கவா என் செல்ல குட்டி மாமா. பயமுறுத்துறானே.
டேய் செம்ம கலர் காம்பினேஷன். டேய் இந்த கோலத்தை போட்டோ எடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்புனா பெரிய வாடகை கிடைக்கும்டா. குருட்டு பொண்ணு கோலம் போட்டானா நீ வேறம்மா கோலம் சூப்பரா போட்டிருக்க. இதெல்லாம் பார்த்து கத்துக்கங்கடா. பாத்து பாத்து உடந்துடா. சபா சரியான பிரேக். ஹே லூசு ம் ஏய் அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணா? எவ்ளோ தைரியம் உனக்கு? திமிரு பிடிச்ச கழுத ஒழுங்கா கட்டு. அது கொழுப்பெடுத்தவன். ஹேய் கொழுப்படுத்தவனே நீதானா? திமிரு பிடிச்ச கழுத நீதானா? நான் தான். வா. டிங் டாங் டிங் போடுவியா மாட்டியா சொல்லு. முடியாது ஓடுவியா மாட்டியா சொல்லு. முடியாதுடா. ஏ ஃபார் ஆப்பிள். ஸ்பெல்லிங் சொல்றா. APPLE. ரைட் விடு. ஏய் இரு. எதுக்கு என்ன நிறுத்துற? 1000 ரூபாய் தரேன். யாரையாவது வச்சு போட்டுக்கோ. யாரையாவது வச்செல்லாம் போட்டுக்க முடியாது. நீ தான் போட்டு விடணும். 1000 ரூபாய் தேவையில்லை. மாட்டேன். B for தள்ளுடா. ஏய் இரு. என்ன மறுபடியும்? நானே போடுறேன். நல்லது போடு. கோல மிதிக்காத தள்ளு. கொடி. இந்தாடி. பார்க்கல ஒண்ணும் பார்க்கல. அக்கா தங்கச்சி இல்ல உங்களுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? போட்டது போதும். ஸ்டாப். கீ எடுத்து ஓடு. நீ அலங்கோலம் பண்ணது போதும். ஓடு. என்கிட்ட வச்சுக்கத தோலை உரிச்சிருவேன். கிளம்பு. நெல்லுடா இடியட். என் பேர் இடியட் இல்லம்மா, சண்டி. டேய் கொழுப்படுத்தவனே என்கிட்ட வச்சுக்காத. சட்னி அரைச்சு. ஏய் கொழுப்பெட்டவனே. இவரே, ஏற்கனவே வண்டியில டாப் இல்ல. இனிமே என்கிட்ட வச்சுக்கிட்டா டாப் இருக்காது பாட்டம் இருக்காது. பிரிச்சிருவேன். ஒரு லீடிங் லாயரா நான் உங்களுக்கு கொடுக்குற அறிவுரை என்னன்னா, இந்த நிலத்தை வாங்கி ரோடு போடுறதுக்கு உங்க காசை ஏன் செலவு பண்றீங்க? உங்க மினிஸ்டர் மாமா கிட்ட பேசி மக்கள் காசுல அரசாங்க சார்பா ரோட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் மிச்சமாயிருக்கும்ல. ஐயோ புயல் வருதுப்பா. ஏ அஞ்சலி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? அத பத்தி உனக்கு என்னடா? நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. என்ன இப்படி பேசுற? நான் உன்னை கட்டிக்க போறவன். அண்ணா உன் மச்சானுக்கு மூளையே இல்லையா? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். இவனுக்கு கொஞ்சம் குதிரை கழுத கதையை சொல்லு. குதிரை கழுத கதையா? என்னது? ஆடா அது ஒன்றும் இல்லைப்பா. குதிரைக்கும் கழுதைக்கும் வித்தியாசமெல்லாம் பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா குதிரை ரேஸ்ல ஜெயிக்கும். இந்த கழுதை வந்து பொதிதான் சுமக்கு. அவ்வளவுதான். மாமா நான் குதிரையா இல்ல கழுதையா? அசிங்கமா இருக்கும் சொல்லவா? ஏப்பா அவங்க சொன்னாங்கப்பா. அங்க பாத்தியா எம்ஆர்ஓ வந்துட்டாரு. வாயா. ஏயா இந்த ரோடு போறதுக்கான அக்ரிமெண்ட்லாம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வெரி குட். இதோ இங்க இருக்கிற அந்த 5 ஏக்கரா மட்டும் கிடைக்கல. ஆனா என்னையா நீ முக்கியமான விஷயத்தை விட்டு வந்திருக்க? இந்த நிலத்தை வாங்கலைன்னா எப்படி ரோடு போடுறது? ரோடு போடலைன்னா கரும்பு ஃபேக்டரிக்கு வராது. கரும்பு வரலைன்னா ஃபேக்டரி இழுத்து தான் போடணும். ஃபேக்டரியை மூடிட்டா இவர் செலவு பண்ண 25 லட்சம் ரூபாய் அப்படியே வேஸ்டா போயிடும். இவருக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சுன்னா இவரோட மான மரியாதை எல்லாம் காத்துல போயிடும். காசு கொஞ்சம் செலவானாலும் எப்படியாவது அதை வாங்கியா. எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவன் விற்க மாட்டேங்கிறான் ஐயா. யார் அந்த நல்லவன்? இறந்து போன மிலிட்ரி மாதவராவோட பையன். என்னது? இறந்துட்டாரா? அப்படின்னா செத்துட்டாரா? ஓ, மாதவராவ் சார் எனக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. கல்லு மாதிரி இருந்த மனுஷன் திடீர்னு எப்படி போய் சேர்ந்தாரு? அடங்கொன்னியா இது உலக மக்கள் நடிப்பிடு. முதல்ல போய் மாதவராவ் சார் பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும். ஹீரோ ஹீரோ யாரு? வாப்பா ஹீரோ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார். நீங்க என்ன சார் இவ்வளவு தூரம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. என்னப்பா அது? சின்ன வயசுல இருந்து உன்னை எல்லாரும் ஹீரோ ஹீரோன்னு சொல்லும்போது சினிமால பெரிய ஆளா வருவேன்னு நினைச்சேன். ஆனா மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டியா? சினிமால ஹீரோ ஆகணும் தான் நினைச்சேன். ஆனா அப்பா ரியல் ஹீரோ ஆகணும்னு சொன்னாரு. மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டேன். அப்படியா?